67, 77 தொடர்ந்து சொல்லியிருக்காரு தலைவரும். இப்போ 67லயோ 77லயோ பாமரர்கள் மற்றவங்களை நிறுத்தி ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி யாராவது பாமரர்கள் எளிமையானவர்களை நிறுத்த கண்டிப்பா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்காக இந்த மாதிரி தேர்வாளர்கள் வேட்பாளர்கள் வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பாரு, நீங்க பாருங்க. கண்டிப்பா ரீதியா பின்தங்கினவங்க, ஜாதிய பிற்படுத்தப்பட்டவங்க அந்த மாதிரி யாருக்கும் நிறுத்த. தமிழக வெற்றி கழகம் என்பது அனைவருக்குமான கட்சி, அனைவருக்கும் வாய்ப்பு வழங்குகிறது. பிறப்புக்கும் எல்லா உயர்த்துங்கிறது உங்களோட கொள்கையை சொல்லியிருக்கீங்க. ஆமா, நாளைக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு இல்லாத தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்கள் அல்லது இவங்களை நிறுத்த வாய்ப்பு. வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். கண்டிப்பா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து அனைத்து கட்சியின் அனைத்து செயல்பாடுகளும் அது மாதிரி இருக்கும். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுக ஆதரவாளர்களாக டிவிக்கே வராங்க. அதிமுகவை குறிவைக்கிறது தான் டிவிக்கோட இதா. தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் வந்து ஒரு நல்ல ஆட்சி, தூய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தான். இதை வந்து இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் வந்து இணைகிறார்கள். எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு, எங்களின் அடிப்படை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் லட்சியத்தை எங்கள் நோக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம். இன்னைக்கு கூட மோனமங்கலம் பாலு என்று சொல்லப்படுற பாலகிருஷ்ணன் அவர்கள் 20 வருஷங்களுக்கு மேல திருச்செங்கோடோட ஒன்றிய செயலாளர் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் 5 வருஷம் திருச்செங்கோடு யூனியன் சேர்மனா இருந்திருக்காரு. அவரும் வந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவரும் இணைந்து செயல்படுவார். இது மாதிரி நல்லவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள். எங்கள் மேலும் மேலும் எங்கள் கட்சி வலுப்பெறும். கண்டிப்பாக 2026 எங்கள் கட்சி அமோக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். அதிமுகவில் தற்போது இருக்கிற நிர்வாகிகள் யாரும் அந்த மாதிரி தெரியல. எல்லாம் அமமுக போனவங்க, ஓபிஎஸ் இருந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தெரிஞ்சு வராங்க. இது எப்படி அதிமுகவுக்கு சரி உண்டாக்குனதா தெரியும்? அதை பத்தி அது மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. நீங்க வந்து பொறுத்திருந்து பாருங்க. அரசியல்வாதிங்க வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா, அவங்க வந்து மக்களோட பல்ஸ் தெரியும், எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நல்ல முடிவு எடுக்கும். இல்ல கோமதேக ஈஸ்வரன் சொன்ன மாதிரி டிவிக்கே அதிமுகவுக்கு தான் குறிவிச்சு கை நகர்த்துறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. இப்ப அப்படி பார்த்தா முன்னாள் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகரன் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னாள் ஆதரவாளர்களாவே நீங்க சொன்ன ஒன்றிய செயலாளர் கூட ஏற்கனவே அமமுகவுக்கு போயிட்டு. அதாவது நாங்க வந்து யாரை குறி வைக்கிறோம்னு மக்களுக்கு தெரியும். எங்களோட பிரதான எதிரி யாருன்னு நாங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு, எங்களோட கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்க எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க முடியாது. நாங்க எங்களோட எதிர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இந்த ஆளும் கட்சி, இந்த தீய சக்தியை தான் நாங்க எதிர்க்கிறோம். முழு மூச்சாக எதிர்த்து மக்களுக்கு ஒரு தூய ஆட்சியை நாங்க தலைவர் அவர்கள் கொடுப்பார். நிரந்தர முதல்வரா விஜய் இருப்பாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கு அமைச்சர் சாமிநாதன் வந்து இது ஒரு நகைச்சுவையான ஒரு பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி நகைச்சுவைன்னு சொல்றாரு? அவருக்கு தான் அது நகைச்சுவா தெரியும். எப்படி எப்படி நிரந்தர முதல்வர்னா, தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர நோக்கமே வந்து பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை. ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, தூய ஆட்சி, நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுக்குறப்ப கண்டிப்பா மக்கள் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கண்டிப்பா வேற யாருமே இந்த மாதிரி அவங்க நினைச்சாலுமே நல்லது பண்ண முடியாத சூழல்ல தான் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. அதனால கண்டிப்பா அண்ணன் அவர்கள் சொன்னதுல நானும் உடன்படுறேன்.